நமஸ்காரம் எல்லாருக்கும். தேவி பாடம் சும்ப நிசும்ப வதம் அந்த பார்ட்டு பார்த்துன்னு இருக்கோம். அவ்வளோ ஒரு அதி சுந்தர ரூபத்தோட அவ்வளோ அழகான மதுரமான கானங்கள் இசைச்சுண்டு அங்க இருக்கா. அது இவன் காது வரைக்கும் கேட்கறது, சும்ப நிசும்பன் காது வரைக்கும் கேட்கறது. முதல்ல பார்த்துட்டு வந்த தூதர்கள் அவ அவ்வளோ அழகு அது இதுன்னு சொன்ன உடனே அவ மேல அந்த கோவத்துக்கு பதிலா அவனுக்கு அவள கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அந்த ஆசை வந்துட்டு தூதர்களை அனுப்ப ஆரம்பிச்சான். சோ முதல்ல சுக்ரீவன்கிற தூதன் போயறான். முதல்ல இது பண்ணிட்டு இப்ப சுக்ரீவன்ற தூதனை அனுப்புறான். போய் அவள்ட்ட என்னுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி அவளை சம்மதிக்க வச்சு அவளை இங்கே அழைச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி இவனும் போய் எங்க ராஜா எப்பேற்பட்ட ராஜாவாக்கும் தேவர்களையுமே அவன் தோக்கடிச்சவர எல்லா செல்வங்களும் நீ அங்க வந்துட்டேன்னா நீ அப்படியே 3 லோகத்துக்கும் ராணியா வாழலாம். அவர் உன் அடிமையா உனக்கு ஒரு அடிமையா இருப்பார் அவர். அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றா. அப்போ அம்பாள் என்ன சொல்லிடுறா, இது மாரி நான் ஒரு சபதம் செஞ்சுன்னு இருக்கேன். எனக்கு யாரு அ என்னோட யுத்தம் பண்ணி என்ன ஜெயிக்கிறாளோ அவள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஒருவேள உன்னோட ராஜா என்னோட யுத்தம் பண்ண பயந்தான்னா, அவன நேரா பாதாள லோகத்துக்கு நீங்களும் உன் ராஜா எல்லாருமா சேர்ந்து போய் அங்க சந்தோஷமா இருங்கோ. தேவர்களுக்கு அவளோட லோகத்த குடுத்துடுங்கோ. இல்லைன்னா என்னோட யுத்தம் பண்ணி என்ன ஜெயிக்க சொல்லு. போ! நான் சொன்னேன்னு போய் சொல்லு. அப்படின்னு சொல்லி அனுப்புறா அம்பாள். அதுதான் இப்போ அந்த சுக்ரீவன் இவா கிட்ட வந்து அம்பாள் கிட்ட சொன்ன வரைக்கும் பார்த்தோம். இப்ப அம்பாள் திருப்பியும் பதில் சொல்றது. அதுதான் நான் சபதம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் திருப்பியும் சொல்றா. சுக்ரீவா என் விருப்பத்த நீ கேட்ட. அத நான் சொல்லிட்டேன். அப்படியே போய் சீக்கிரம் உன்னோட ராஜாட்ட போய் சொல்லு அப்படின்னு தேவி சொல்லிட்டா. சுக்ரீவன் திருப்பியும் சும்பன வணங்கி சொல்றான். மன்னா, வந்திருக்கிறவள பார்த்தா எனக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப திமிரா பேசுறா அவோ. அவ சின்ன வயசுல இந்த மாரி ஒரு சபதம் எடுத்துன்னு இருக்காளாம். அதனால உன்னை போருக்கு அழைக்கிறாவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த சுக்ரீவன். அத கேட்டு சும்பன் என்ன பண்றான், பக்கத்துல தன்னோட தம்பிய பார்த்து சொல்றான். நீ பெரிய அறிவாளி. அதனால இதுக்கு நான் என்ன செய்யலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான், என்ன போருக்கு அழைக்கிறது ஒரு பெண்ணு. அதனால நான் அவளோட போர் பண்றதுங்கிறது நியாயமானது அல்ல. சோ, நான் என்ன பண்ண போறேன், இப்போ பலம் மிக்க வீரரான தூம்ரலோச்சனனை அனுப்பலாம். அவன் ஈஸியா அந்த தேவிய சிறைப்பிடிச்சுண்டு இங்க வந்துருவான். அவள்ட்ட இனிமே இந்த மாரி ஆசையா அந்த இதெல்லாம் சொல்லி அவள இம்ப்ரெஸ் பண்ண முடியல. அதனால அவள யுத்தம் பண்ணி எனக்கு தோக்கடிக்கிறதுக்கு இது இல்ல. ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவ ஒரு பொண்ணு. அதனால நான் தூம்ரலோச்சனன அனுப்ப போறேன். அவன் போயி அவள சிறைப்பிடிச்சுண்டு இங்க வந்துடுவான். அப்படின்னு சொல்லிட்டு தூம்ரலோச்சனன கூப்பிட்டு சொல்றான். நீ உடனே படைகளோட சேர்ந்து அந்த திமிரு பிடிச்ச அந்த பொம்பளைய அடக்கி இங்க பிடிச்சுட்டு இழுத்துண்டு வா. யார் அதுக்கு நடுவுல தடையா இருந்தாலும் அவள கொன்னுடு நீ. ஆனா அந்த பொம்பளைக்கு ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு அவ மேல ஆசை இல்லையா சும்பனுக்கு. சோ நீ அவள சிறைப்பிடிச்சுண்டு வர்றது மட்டும்தான். அவளுக்கு எந்த துன்பமும் தராம அவள சிறைப்பிடிச்சுண்டு இங்க வா அப்படின்னு சொன்ன உடனே தூம்ரலோச்சனன் கிளம்புறான் அங்கேருந்து. தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழிச்சுண்டு. அம்பாள பார்த்த உடனே சொல்றான். அவள பார்த்த உடனே அழகானவளே உன் மேல அளவில்லாத மோகம் கொண்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க எங்க அரசர் விரும்புறார். முன்னாடி வந்த தூதுவன் உனக்கு சரியான தகவல்கள சொல்லல போல அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அரசர பத்தி ஆஹா, ஓஹோன்னு என்னென்னமோ சொல்றான். சொல்லிட்டு நீ என் அரசரை திருமணம் பண்ணிண்டா அந்த சராசரங்கள்ல வாழ்வோர் எல்லாரும் உனக்கு அடிமைகள் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த வாட்டியாவது நம்மளுக்கு பாசிட்டிவா சொல்லுவான்னு பதில் எதிர்பார்த்துண்டு பேசாம நிக்கிறான். அப்போ காளிகா தேவி அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா, ஏளனமா சிரிக்கிறா. உன் அரசரோட காமத்தை பத்தி நீ எடுத்து சொல்லிட்ட மூடனே அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிறவன் எப்ப இருந்தாலும் வந்து ஆஹ் அவன் அவன் தனியா வந்துதான் ப்ரொபோஸ் பண்ணுவா. எதுக்கு உன்னை தூதவன்
ஏன் நீ படையோட இப்ப வந்திருக்க? அவ்ளோ பயமா என்கிட்ட? இவ்ளோ வாய் வீரம் பேசுறியே! உன் அரசனும் வந்து நீ நீ உன் அரசன் எல்லாருமே வெறும் கோழைகள். அதனால தான் இவ்ளோ பெரிய படைய திரட்டிண்டு என்ட்ட இந்த மாரி பேசறதுக்கு வர. அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளும் அவன பார்த்து, நீ பாதாள லோகத்திற்கு உங்களுக்கு அவ்ளோ பயம் தானே உடம்புல. பாதாள லோகத்துக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிக்கிறா அந்த தேவி. அப்போ அந்த இவன் என்ன சொல்றான், "ஆ இதோ பாரு" அவனுக்கு கோவம் வந்துடுத்து உடனே. "இப்பவே பாரு உன்ன கொன்னுடுறேன் பாரு. என்னால உன்ன கொல்ல கூட முடியும். ஆனா என் அரசர் அத விரும்ப மாட்டார்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உன்னால முடிஞ்சா என்ன நீ அடிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூம்ரலோச்சனன் அவன்ட்ட சொல்றான். "நான் உன்ன வந்து துன்புறுத்த மாட்டேன். உன்னால முடிஞ்சா என்ன அழிச்சு பாரு. நீ அவ்ளோ பெரிய வீராங்கனையா?" அப்படின்னு சொன்ன உடனே, காளி தேவி என்ன பண்றா, தன்னோட அம்புகளால் அந்த தூம்ரலோச்சனனின் தேர வந்து உடைக்கிறா. உடைச்சு, அவன் உடனே என்ன பண்றான், அதான் படையே தூக்கின்னு வந்திருக்கானே, இன்னொரு தேர்ல ஏறி வந்து யுத்தம் பண்றான். அதையும் அந்த காளி உடைக்கிறா. அவன் உடனே அசுர வெறியோட வாளை ஏந்திண்டு அந்த காளியை வெட்டுறதுக்கு வரான். அவ்ளோ கோவம் வந்துடுத்து. அந்த காளி தேவி அவனை அவ்ளோ கோபத்தோட பார்க்கிறா. அவன் எரிஞ்சு சாம்பலா போனான். அத பார்க்கிறா அந்த அசுரப்படை. பார்த்து பயந்து போய் சிதறி ஓடுறா அவ அவ. அந்த காளி உடனே என்ன பண்றா, கையில இருந்த சங்க எடுத்து ஊதறா. வெற்றி முழக்கம். அந்த சங்கொலிய கேட்டு அங்க சும்பாசுரன் வெளியில வந்தான். அசுர வீரர்கள்லாம் தலை தெறிக்க ஓடின்னு இருந்தா. வந்து சொன்னா, அங்க தூம்ரலோச்சனன் போர்க்களத்தில் பஸ்மமா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பெண் என்னன்னா சங்கு முழங்குறா. அந்த ஒலியால் யானை, குதிரை, மத்த அசுரர்கள் எல்லாரும் அந்த சத்தத்திலேயே பயந்து அப்படியே நடுங்கி கீழ விழறா. இதுக்கு இப்பவே ஒரு வழி கண்டாக வேண்டும். பேசாம நம்ம பாதாள லோகத்திற்கு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரப்படை அவள்லாம் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சா. அத கேட்ட உடனே சும்பன் என்ன பண்றான், நிசும்பன் அழைக்கிறான். இப்ப என்ன பண்ணலாம் அடுத்தது? இதுக்கு ஒரு முடிவ உடனே எடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிசும்பன் அவன் ரொம்ப தைரியசாலி மாதிரி அண்ணாக்கு வந்து இது சொல்றான், தைரியம் சொல்றான். பயப்படாதே அண்ணா, தப்பி ஓடுறது அழகு இல்ல. நான் போய் அந்த பொண்ணோட போராடி அவளை கொன்னுட்டு வரேன். நான் தோத்து உயிர் இழந்துட்டா அதுக்கப்புறம் நீ விரும்பினபடி செய்ய. நான் இருக்கிற வரைக்கும் தம்பி உடையான் படைக்கஞ்சான்பாலே அந்த மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப உடனே சும்பன் சொல்றான், தம்பி நீ போருக்கு போகாத. என் படையில பெரிய பெரிய வீரர்கள் சண்டமுண்டர் இருக்கா, அந்த 2 தளபதிகளை அனுப்புவோம். அவளே வந்து அந்த தேவியை கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டமுண்டன் 2 பேரையும் கூப்பிடுறா. கூப்பிட்டு நீங்க 2 பேரும் அந்த பெண் உங்களால அந்த பெண்ணை கொல்ல முடியும். பெண்ணுன்னு நீங்க ரொம்ப இரக்கம் எல்லாம் பார்த்து மூர்க்கத்தனமா விட்டு வச்சிடாதீங்கோ. அவளோட போராடி அவள கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டான் அந்த சும்பன். ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் இப்போ. வித்யா வாங்கோ. சபதம் ஒன்றல்லவோ செய்திருக்கேன், சத்தியமாகவே சொல்லுகிறேன். சபதம் ஒன்றல்லவோ செய்திருக்கேன், சத்தியமாகவே சொல்லுகிறேன். சண்டையிட்டு என்னை உய்த்தவர்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி. ஜெயித்தவர்கள் உய்த்தவர்கள் ஜெயித்தவர்கள். சரி. சண்டையிட்டு என்னை ஜெயித்தவர்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி. சண்டையிட்டு என்னை ஜெயித்தவர்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி. சபதம் ஒன்றல்லவோ செய்திருக்கேன், சத்தியமாகவே சொல்லுகிறேன். சண்டையிட்டு என்னை ஜெயித்தவர்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி. சபதம் ஒன்றல்லவோ செய்திருக்கேன், சத்தியமாகவே சொல்லுகிறேன். சண்டையிட்டு என்னை ஜெயித்தவர்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி. விஜய் ஸ்ரீராமங்கோ. உங்கள் ராஜாவிற்கு சொல்லுங்கள் என்று உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாள். உங்கள் ராஜாவிற்கு சொல்லுங்கள் என்று உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாள்.
சுக்ரீவன் கேட்டு கோபத்துடன் சும்பாசூரன் கிட்ட வந்து சொன்னான். சுக்ரீவன் கேட்டு கோபத்துடன் சும்பாசூரன் கிட்ட வந்து சொன்னான். உங்கள் ராஜாவிற்குச் சொல்லுங்கள் என்று உத்தரன் சொல்லி அனுப்பி வைத்தாள். சுக்ரீவன் கேட்டு கோபத்துடன் சும்பாசூரன் கிட்ட வந்து சொன்னான். உங்கள் ராஜாவிற்குச் சொல்லுங்கள் என்று உத்தரன் சொல்லி அனுப்பி வைத்தாள். சுக்ரீவன் கேட்டு கோபத்துடன் சும்பாசூரன் கிட்ட வந்து சொன்னான். தேங்க்யூ மேடம். அப்புறம் தான் தூம்ரலோச்சனனை அனுப்புறான். அப்புறம்னா எஸ் மேம். சும்பாசூரன் கேட்டு கோபத்துடன் தூம்ரலோச்சனனை கிட்டழைத்து சும்பாசூரன் கேட்டு கோபத்துடன் தூம்ரலோச்சனனை கிட்டழைத்து நயபயமாய் அவளுக்கு சொல்லி நம்மகிமை எடுத்துரைத்து நயபயமாய் அவளுக்கு சொல்லி நம்மகிமை எடுத்துரைத்து சும்பாசூரன் கேட்டு கோபத்துடன் தூம்ரலோச்சனனை கிட்டழைத்து நயபயமாய் அவளுக்கு சொல்லி நம்மகிமை எடுத்துரைத்து சும்பாசூரன் கேட்டு கோபத்துடன் தூம்ரலோச்சனனை கிட்டழைத்து நயபயமாய் அவளுக்கு சொல்லி நம்மகிமை எடுத்துரைத்து. நன்றி அம்மா. சுஜரிதா. சேதியொன்றையும் கேட்காவிட்டால் சிச்சை பண்ணிக் கொண்டு வாருமென்றான். சேதியொன்றையும் கேட்காவிட்டால் சிற்றை பண்ணிக் கொண்டு வாருமென்றான். தூம்ரலோச்சனன் கேட்டு சந்தோஷமாய் துரிதமுடன் தேவி கிட்ட வந்து தூம்ரலோச்சனன் கேட்டு சந்தோஷமாய் துரிதமுடன் தேவி கிட்ட வந்து செய்தி ஒன்றை கேட்காவிட்டால் சிற்றை பண்ணிக் கொண்டு வாருமென்றான். தூம்ரலோச்சனன் கேட்டு சந்தோஷமாய் துரிதமுடன் தேவி கிட்ட வந்து செய்தி ஒன்றையும் கேட்காவிட்டால் சிற்றை பண்ணிக் கொண்டு வாருமென்றான். தூம்ரலோச்சனன் கேட்டு சந்தோஷமாய் துரிதமுடன் தேவி கிட்ட வந்து. ஆனந்தி மம்மி. ஏனம்மா இந்த அக்கிரமம் உனக்கு எங்கள் ராஜரிடத்தினிலே? ஏனம்மா இந்த அக்கிரமம் உனக்கு எங்கள் ராஜரிடத்தினிலே? சேராதே போனால் உம்மை இப்போ நான் சிச்சை பண்ணுவேன் என்று சொல்லி. சேராதே போனால் உம்மை இப்போ நான் சிக்ஷை பண்ணுவேன் என்று சொல்லி. ஏனம்மா இந்த அக்கிரமம் உனக்கு எங்கள் ராஜரிடத்தினிலே? சேராதே போனால் உம்மை இப்போ நான் சிக்ஷை பண்ணுவேன் என்று சொல்லி. ஏனம்மா இந்த அக்கிரமம் உனக்கு எங்கள் ராஜரிடத்தினிலே? சேராதே போனால் உம்மை இப்போ நான் சிக்ஷை பண்ணுவேன் என்று சொல்லி. பானுமாமி. அதட்டியே சில வார்த்தை சொல்லி அவன் இழுக்க வந்திட்டான் அம்மனையும். அதட்டியே சில வார்த்தை சொல்லி அவன் இழுக்க வந்திட்டான் அம்மனையும். பார்த்து அம்மனும் ஹுங்காரம் பண்ணவே பஸ்பமாகவே எரிந்து போனான். பார்த்து அம்மனும் ஹூங்காரம் பண்ணவே பஸ்பமாகவே எரிந்து போனான். அதட்டிய சில வார்த்தை சொல்லி அவன் இழுக்க வந்திட்டான் அம்மனையும். பார்த்து அம்மனும் ஹூங்காரம் பண்ணவே பஸ்மமாகவே எரிந்து போனான். அதட்டிய சில வார்த்தை சொல்லி அவன் இழுக்க வந்திட்டான் அம்மனையும். பார்த்து அம்மனும் ஹூங்காரம் பண்ணவே பஸ்மமாகவே எரிந்து போனான். ரமாதேவி மம்மி. தூம்ரலோச்சனன் பட்டு போனான் என்ற தூதர்களோடி சொன்னாருடனே. தூம்ரலோச்சனன் பட்டு போனான் என்று தூதர்கள் ஓடி சொன்னாருடனே. மந்திரியும் பட்டு போனான் என்றவுடன் மண்டி எறிந்து கண்கள் சிவந்து.
மந்திரியும் பட்டு போனான் என்று உடன் மண்டி எறிந்து கண்கள் சிவந்து தூம்ரலோச்சனன் பட்டு போனான் என்று தூதர்கள் ஓடி சொன்னாருடனே மந்திரியும் பட்டு போனான் என்று உடனே மண்டி எறிந்து கண்கள் சிவந்து தூம்ரலோச்சனன் பட்டு போனான் என்று தூதர்கள் ஓடி சொன்னுடனே மந்திரியும் பட்டு போனான் என்று உடன் மண்டி எறிந்து கண்கள் சிவந்து. ஆனந்தி. சண்டமுண்டரை கிட்டழைத்து நீங்கள் சம்ஹரித்திங்கே வாருமென்றான். சண்டமுண்டரை கிட்டழைத்து நீங்கள் சம்ஹரித்திங்கே வாருமென்றான். சண்டமுண்டரும் ஓடி வந்து அந்த சங்கரி தேவியை வந்தெதிர்த்தார். சண்டமுண்டரும் ஓடி வந்து அந்த சங்கரி தேவியை வந்தெதிர்த்தார். சண்டமுண்டரை கிட்டழைத்து நீங்கள் சம்ஹரித்திங்கே வாருமென்றான். சண்டமுண்டரும் ஓடி வந்து அந்த சங்கரி தேவியை வந்தெதிர்த்தார். சண்டமுண்டரை கிட்டழைத்து நீங்கள் சம்ஹரித்திங்கே வாருமென்றான். சண்டமுண்டரும் ஓடி வந்து அந்த சங்கரி தேவியை வந்தெதிர்த்தார். சண்டமுண்டர்கள் வரா அம்பாள் கிட்ட வந்து அம்பாளை பார்த்து சொல்றா, பெண்ணே நீ வந்து உனக்கு துணைக்கு ஒரு சின்ன பெண் காளி, அதாவது தூம்ரலோச்சனனை இது பண்ண காளியையும் கூட்டின்னு வந்திருக்க, கூட ஒரு சிங்கமும் வந்திருக்கு, இவ்வளவுதான் உன் சேனை. ஆனா எங்க சேனைய திரும்பி பாரு, கடல் மாதிரி இருக்கு பாரு, கண்ணு கெட்டிய வரை எங்க அசுர வீரர்கள் அணிவகுத்து நிக்கிறா. உன்னோட 18 கரங்களால் லட்சக்கணக்கான படை வீரரை நீ கொன்னுடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்க சேனைய பார்த்தேல்ல அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றான் சண்டமுண்டன். என்னோட அரசர் உன்னை மோகித்ததனால உன்னை அழைத்து போக வந்திருக்கோம், மரியாதையா எங்க கூட வந்துடு அப்படின்னு சண்டமுண்டர்கள் சொல்றா. அம்பாள் சும்மா இருப்பாளா? அறிவற்ற மூடா, வீணா ஏன் இப்படி பெதட்டின் இருக்க? எனக்கு வந்து நாயகன் வேண்டியதில்லை, சர்வ உலகிற்கும் நானே நாயகி. எனக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவும் நடக்கிறது இல்ல. பல துஷ்டர்களை நான் கொன்னிருக்கேன். இப்போ உங்களையும் அழிக்க வேண்டிய காலம் வந்துடுத்து. என்ன உங்களோட யமன்னு நினைச்சுக்கோங்க, யுத்தத்திற்கு தயாராகுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் அவளை பார்த்து சத்தமா சொல்றா. அப்படி சொன்ன உடனே சண்டமுண்டனுக்கு கோபம், அப்பேற்பட்ட கோபம் வருது. போர் வெறியோட எல்லாம் வில்ல அப்படி வளைக்கிறான். அப்படி ஒரு போர் வெறி அவனுக்கு. சண்டிகை என்ன பண்றா? தன்னோட சங்கை எடுத்து ஊதி பெரிய போர் முழக்கம் பண்றா. சண்டனும் முண்டனும் ஆயிரக்கணக்கான அம்புகளை அப்படி ஒரு குவியலா ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான அம்புகளை விட்டனர். அப்போ அந்த தேவியோட நெத்தி கண்ணிலேந்து யார் வரா? காளி தேவி தோன்றுகிறாள். அவ பாக்கிறதுக்கு எப்படி? புலித்தோல் ஆடையோட இருக்கா, மேல யானைத்தோல் மேலாடை அவளுக்கு. பிரம்மா விஷ்ணு அவளோட தலையையே மாலையா சூடி காலராத்திரி மாதிரி ஒரு நிறம், அதாவது கருமையான நிறத்தோடு ஒளி வீசி கொண்டிருந்தாள். அப்போ வந்து என்ன பண்றா? சர்வசாதாரணமா என்ன பண்றா? அந்த அசுர படையில இருக்கிற அந்த அசுரர்களை அள்ளி வாயில போட்டு மெல்லறாளாம். யானை, குதிரை, அந்த யானை பாகன் எல்லாரும் ஓடறா. அந்த காளிகா தேவிய பார்த்து ஓட ஓட துரத்தி பிடிச்சு அப்படியே வாயில போட்டு மென்று விழுங்குகிறாள் அந்த காளி தேவி. அப்படி ஒரு ஒரு கோர ரூபத்தோட அப்படி ஒரு இதுவா இருக்கா. அப்போ சண்டமுண்டர்கள் என்ன பண்றா? போய் கிடுகிடுன்னு ஓடி போய் மறைஞ்சுக்கிறா. எங்க நம்மளையும் தூக்கி சாப்பிட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டு என்ன பண்றான் சண்டன்? என்ன பண்றான்? அந்த காளிகா தேவி மேல சக்கராயுதத்தை ஏவறான். அதையும் அந்த காளி உடைச்சிடுறா, நிமிஷமா போட்டு உடைச்சிடுறா. சண்டமுண்டர்களை பார்த்துடுறா. அவ 2 பேர் கையையும் பிடிச்சு தூக்கி சக்தி தேவி கிட்ட சொல்றா, இந்த 2 பேரும் இந்த யுத்த வேள்வியின் யாக பசுக்கள், அதனால நான் இவாளை சாகடிக்கல, நீயே இவாளை அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காளி அவ 2 பேரையும் கையால பிடிச்சு அம்பாள்கிட்டயே ஒப்படைச்சிடுறா.
இவ 2 பேரும் இந்த யாகத்துல, அதாவது இந்த போர்ன்ற யாகத்துல உயிர் கொடுக்க வந்த யாக பசுக்கள் இவ 2 பேரும், நீயே வந்து இவாள அழிச்சுடு அப்படின்னு உடனே தேவி என்ன பண்றா, அவ 2 பேரையும் பார்த்து சொல்லி அவளுக்கு அந்த காளிகாக்கு ஒரு குறிப்பு சொல்றா. அந்த காளி புரிஞ்சுண்டு என்ன பண்றா, இந்த 2 பேரையும் கத்தியால வெட்டி இவாளோட ரத்தத்தை குடித்து திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியால அந்த சண்டை முண்டா 2 பேரோட தலையையும் வெட்டும் பொழுது அப்படியே ரத்த ஆறு ஓடித்து அதை அப்படியே எடுத்து அந்த காளிகா தேவி குடிச்சாலாம். அத சந்தோஷமா பார்த்தா தேவி, காளியே, தேவர்களுக்காக நீ இந்த சண்டை முண்டர்களை கொன்றதால் இன்று முதல் நீ சாமுண்டி என்று இந்த உலகத்திலவர் எல்லாரும் உன்னை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாமுண்டி அப்படிங்கிற பேரை சூட்டினா அம்பாள். இதுக்கு அடுத்தது வரப்போறது ரத்த பீஜன். அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். கண்டு தேவி தன் கோபத்தினாலே காளி தேவியை உண்டாக்கினாள். ஜெயலட்சுமி கணேசன் மாமி. நமஸ்காரம் மாமி. கண்டு தேவி தன் கோபத்தினாலே காளி தேவியை உண்டாக்கினாள். சண்ட முண்டர் தலையை வெட்டி சிவ சங்கரி தேவி முன் வைத்து நின்றாள். சண்ட முண்டர் தலையை வெட்டி சிவ சங்கரி தேவி முன் வைத்து நின்றாள். கண்டு தேவி தன் கோபத்தினாலே காளி தேவியை உண்டாக்கினாள். சண்ட முண்டர் தலையை வெட்டி சிவ சங்கரி தேவி முன் வைத்து நின்றாள். கண்டு தேவி தன் கோபத்தினாலே காளி தேவியை உண்டாக்கினாள். சண்ட முண்டர் தலையை வெட்டி சிவ சங்கரி தேவி முன் வைத்து நின்றாள். மைத்திலி மாமி. சங்கரி அம்மனும் சந்தோஷமாயப்போ சாமுண்டி என்ற பேதான் கொடுத்தாள். சங்கரி அம்மனும் சந்தோஷமாயப்போ சாமுண்டி என்ற பேதான் கொடுத்தாள். தேவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு மகாதேவிக்கு புஷ்ப மலர் சொரிந்தார். தேவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு மகாதேவிக்கு புஷ்ப மலர் சொரிந்தார். சங்கரி அம்மனும் சந்தோஷமாயப்போ சாமுண்டி என்ற பேதான் கொடுத்தாள். தேவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு மகாதேவிக்கு புஷ்ப மலர் சொரிந்தார். சங்கரி அம்மனும் சந்தோஷமாயப்போ சாமுண்டி என்ற பேதான் கொடுத்தாள். தேவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு மகா தேவிக்கு புஷ்ப மலர் சொரிந்தார். சண்டை முண்டன் 2 பேரும் மாய்க்கப்பட்டனர். இந்த செய்தியை அசுரர்கள் ஓடி சும்பன் கிட்ட சொல்றா. அப்போ சொல்றா, போர்க்களத்துல நம்மளோட வீரர்கள் ஆயிரக்கணக்கா கொல்லப்பட்டிருக்கா. எங்களோட ஆயுதங்கள் எல்லாம் என்ன ஆயுதத்தையும் அவகிட்ட பிரயோகிச்சாலும் அவ அதை உடைச்சு எரிஞ்சிடுறா. எதுவுமே அவகிட்ட போக கூட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வீரர்களையும் நம்ம யானைகள் குதிரைகளை எல்லாம் பிடிச்சு உயிரோட விழுங்குகிறாள் அந்த காளி தேவி. அவளோட மூச்சு காத்துல அடிபட்டு தேர்கள்லாம் உடைஞ்சு நொறுங்கி போயிருக்கு. அவ கண்ணுலேந்து வர அந்த அக்னி நம்ம வீரர்களை எல்லாம் சுட்டரிக்கிறது. எந்த சக்தியாலையும் அவளை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பேசாம அவளை சரணடைகிறது தான் தேவலாம், இல்லைன்னா நம்ம பாதாள லோகத்துக்கு திருப்பி ஓடணும் அப்படின்னு ஓடி அசுரர்கள் எல்லாம் சொல்றா. அவளும் செத்து போயிட்டா, நம்ம ஆயுதங்களும் எடுபடல. அவ என்னன்னா சர்வசாதாரணமா லாவகமா நம்ம படை நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே வாயில போட்டு விழுங்கிடுறா. அவளோட அந்த அக்னியில நம்ம ரதம் எல்லாம் உடைஞ்சு தூள் தூளா போறது. அதனால நம்ம பேசாம ஓடி போயிடணும், இல்ல அவள்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொன்ன உடனே சும்பாசுரனுக்கு அப்பேற்பட்ட கோபம் வருது. உடனே என்ன பண்றான், ரத்த பீஜன் அப்படிங்கிறவன போய் போர்க்களத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தேவர்களோட மாயை அரசே, பயப்படாதீங்க, நான் போய் அந்த பெண்ணை இழுத்துண்டு உங்க தாசிய ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரப்படையோட போர்க்களத்துக்கு போறான் ரத்த பீஜன்.
அவனை பார்த்த உடனே ஆஹா வா அடுத்தது வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அம்பாள் என்ன பண்றா, தன்னோட சங்க ஊதரா, வீர முழக்கம் செய்யறா. ரக்த பீஜன் அவகிட்ட வரா. என்ன சண்டை முண்டர்னு நினைச்சியா? பெருசா இப்படி சங்கெல்லாம் முழங்குற பெரிய வீராங்கனைன்னு என்று நினைப்பா உனக்கு அப்படின்னு கேலியா கேக்குறான் அம்பாளை பார்த்து. அவன் பேச்ச கேட்டு அந்த சக்தியான தேவி கலகலகலன்னு சிரிக்கிறாளாம். அர்ப்பனே, என்னை போர்ல யார் ஜெயிக்கிறாளோ நான் அவனைதான் திருமணம் செய்வேன்னு நான் சொன்ன அப்புறமும் அவன் புரிஞ்சுக்காம சேனாதிபதியை அனுப்புறான், தளபதிகளை அனுப்புறான், நேர்ல அவனை என்ன மோத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவி அவன்கிட்ட சொல்றா ரக்த பீஜன்ட்ட. அதை கேட்டு ரக்த பீஜன் என்ன பண்ணா, தன்னோட வில்ல வளைக்கிறான், கொடிய பானங்களை சரமாரியா தொடுக்கிறான். அதையெல்லாம் ஒரே நொடியில அழிக்கிற அந்த தேவி. அவன் மேல ஒரே ஒரு பானத்தை மட்டும் போடுறா. அது என்ன பண்றது, அந்த பானம் அவனை போய் அவன் மேல பாஞ்சு அவன் தரையில விழறான் மூர்ச்சித்து. கொஞ்ச நேரத்திலேயே என்னாச்சு, அந்த மூர்ச்சை அந்த மயக்கம் தெளிஞ்சு திருப்பியும் எழுந்து சரமரியா பானங்களை தொடுக்கிறான். சோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆஹ் அங்க சங்கரர் சண்டிகையை பார்த்து சொல்றாராம், தேவி, தேவர்களோட நலனுக்காக சும்ப நிசும்பர்களை அழிச்சு அவ பயமின்றி வாழ நீதான் வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யுத்தம் முடிஞ்ச அப்புறம் அவாவா இடத்துக்கு திருப்பி போட்டோம், தேவர்கள் அவளோட அவிர்வாகங்களை பெற்று வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிகள் கூறறா சண்டி கிட்ட சொல்றா. அப்போ அந்த சண்டிகையோட திருமேனியிலிருந்து அற்புதமான மகாபயங்கரமான ஒரு சிவசக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தி சிவபெருமான் கிட்ட போய் அசுரவேந்தனான அந்த சும்பன் கிட்ட போய் அவனை என்னோட போருக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். சோ சிவன் தான் தூது போறாரு, அதனால்தான் சிவதூதி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சோ சிவபிரான் என்ன பண்றான், சூலத்துடன் அங்க போற சும்ப நிசும்பர்களை சந்திச்சு சொல்றா, அசுரர்களே, நான் சாமுண்டியுடைய தூதுவனா இங்க வந்திருக்கேன். நீங்கள் உடனே இந்த பூலோகத்தையும் ஸ்வர்லோகத்தையும் விட்டு பாதாள லோகத்திற்கு போயிடுங்கோ, இல்லைன்னா போருக்கு நீங்க போங்க, உயிர் மேல ஆசை இருந்தா தப்பிச்சு போயிடுங்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரான் அங்கிருந்து மறைஞ்சு போறார். சோ தேவி இந்த சிவபிரானை தூது அனுப்பியதால் அவளுக்கு சிவதூதி என்ற பெயர் உண்டானது. சோ சும்ப நிசும்பர்கள் என்ன பண்றா, தன்னோட பெரும் படையோட போர்க்களத்தை அடைஞ்சனர். தேவி என்ன பண்றா, உக்கிரமா அந்த அசுரர்களை அங்க அழிச்சுன்னு இருந்தா. அந்த அசுரர்கள்லாம் மயங்கி கீழே விழறா. அப்போ அவ அந்த பிராமணி அப்படிங்கிற அந்த சக்தி என்ன பண்றா, அந்த அசுரர்கள் மயங்கி இருக்கா இல்லையா, அவ மேல தண்ணி தெளிச்சு அவளை எழுப்பி அதுக்கப்புறம் அவளை கொன்று தீர்த்துன்னு இருந்ததாம் பிராமணி அப்படிங்கிற சக்தி தேவி. மகேஸ்வரிங்கிற அந்த சக்தி என்ன பண்றது, அசுரர்களை சூலத்தால குத்தி கொண்டுன்னு இருக்கா. வைஷ்ணவின்றவோ சக்கரத்தாலும் கதையாலும் அசுரர்களை கொன்று குவிச்சுன்னு இருக்கா. ஐந்திரிங்கிற சக்தி அந்த அசுரர்களை சூலத்தால் கொன்று குவித்து கொண்டிருக்கிறாள். வாராகி தன்னுடைய அந்த மூக்காலையும் கோரமான பற்களாலையும் அசுரர்களை கடிச்சே கிழிச்சுன்னு இருக்கா. நாரசிம்ஹின்ற சக்தி தன்னோட நகத்தால அந்த அசுரர்களோட வயத்தை கிழிச்சு கொடல பிடுங்கி சாப்பிட்டு இருந்தாளாம். மகாசக்தி தன்னோட வீர முழக்கத்தாலேயே அந்த அசுரர்களை மயக்கம் உறச் செய்தாள். சாமுண்டியும் காளிகா தேவியும் அந்த அசுரர்கள் அவ எல்லாம் மயங்கி கீழே விழுந்து அந்த அசுரர்களை எல்லாம் தின்று தீர்த்தனர். கௌரிங்கிறவோ தன்னுடைய அம்புகளால் அசுரர்களை கொன்று கொண்டிருந்தாள். வாருணி என்ற சக்தி தன்னுடைய பாச கயிற்றால் அசுரர்களை இப்படி அப்படி நகர விடாம கட்டி வைத்தாள். சோ இத்தனை சக்திகள் இருந்தா பாருங்கோ, சாமுண்டி, காளி, கௌரி, வாருணி, நாரசிம்ஹி, வாராகின்னு அத்தனை சக்திகளும் அவளோட ஆயுதங்களோடையும் இதோடையும் அப்படிதான் அசுரர்களை குத்தி கொண்டுன்னு இருந்தாளாம்.
அப்போ ரக்த பீஜன் அங்க இருக்கான் இல்லையா, அவன் பெரிய பலசாலி. அந்த ரக்த பீஜன் வந்து என்ன அவனோட ஒரு வரம் அவனுக்குன்னா, அவனோட தேகத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் சிந்தினால் அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்திலேருந்தும் அவன மாதிரியே ஒரு மாவீரன் அசுரர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு அவன் ருத்ரமூர்த்திட்ட தபஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு வரத்தை பெற்றிருந்தான். அவன் நேர வைஷ்ணவிங்கிற சக்தியோட சண்டை போடுறான். தன்னோட கதாயுதத்தால் அவளை தாக்குறான். அவ அதை தடுத்து தன்னோட சக்ராயுதத்தை ஏவரா. அந்த சக்ராயுதன் அந்த அசுரன் மேல ரத்த பீஜன் மேல பட்டதும் என்னாச்சு, அவன் உடம்புல இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்போ அதுதான் அவன் வாங்கின வரத்தினால அதுல இருந்து பார்த்தோம்னா அத்தனை ரத்த பீஜர்கள் தோன்றறா. ஒவ்வொரு துளி ரத்தத்துல இருந்து ஒரு ரத்த பீஜன். சோ அத்தனை ரத்த பீஜர்கள் தோன்றறா. அந்த தேவியை கடுமையா தாக்குறா. சோ இந்த வரத்தோட மகிமை வந்து தெரியாம அடுத்த சக்தி என்ன பண்றா, ஐந்திரி அப்படிங்கிற அந்த சக்தி கதாயுதத்தால் திருப்பியும் அவனை தாக்குறா. திருப்பியும் ரத்தம் பெருகிறது. திருப்பியும் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் அத்தனை பேரும் அவ்வளோ வலிமை படைத்தவர்கள், அவ்வளவு ஆயுதங்களோட தோன்றறா. சோ இப்படியே பார்த்தோம்னா ஒவ்வொரு அடி அந்த ரத்த பீஜன் மேல அடிக்கும் பொழுதும் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் தோன்றுகின்றனர், ரத்த பீஜர்கள் தோன்றறா. அவ்வளோ பலமா. சோ அவ படை அசுரப்படை வளர்ந்துட்டே போறது. இத பார்த்த உடனே தேவர்களுக்கு ரொம்ப கவலை வந்துருது. ஐயோ தேவி தோத்துடுவாளோ அப்படின்னு பயந்து போனா. அப்போ அந்த மகா சக்தியான தேவி என்ன சொல்றா, தன்னோட அம்சமான அந்த காளி தேவிய பார்த்து சொல்றா, சாமுண்டி, அந்த ரத்த பீஜனோட உடல்ல இருந்து பெருகிற ரத்தம் நிலத்தில் விழறதுக்கு முன்னாடி நீ அதை குடிச்சிடு. ரத்தம் நிலத்துல விழுந்தாதான் அசுரர்கள் தோன்றுவர். அதோட நான் அவனை பல முறை தாக்குறேன். தாக்கும் பொழுதெல்லாம் அவன் உடம்புல இருந்து பாய்ந்து வெளியேறும் அந்த ரத்தத்தை நிலத்துல கீழே விழறதுக்கு முன்னாடி நீ குடிச்சிடு. அப்படி குடிக்கும் போது அவன் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு துளி ரத்தமும் இது வத்திண்டே போறது இல்லையா. சோ அவன் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம அவன் வீக் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த காளிகா தேவிட்ட அம்பாள் சொல்றா. அந்த மாதிரி பண்ண உடனே அவன் ரத்தத்தை முழுவதும் காளி குடித்து முடிஞ்ச உடனே என்னாச்சு, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, அவன் விழுந்து மரணமானான். அத பார்த்து காளிகா தேவி அந்த சாமுண்டி வெற்றி கூத்தாட ஆரம்பிச்சா யுத்தத்துல. அத பார்த்து அசுரர்கள்லாம் பயப்படுறா. ஏன்னா அத்தனை ரத்தத்தையும் குடிச்சிட்டு அவ அப்படி யுத்தத்துல ஒரு வெற்றி கூத்து ஆடும்போது அசுரர்கள்லாம் பயந்து ஓடி போய் அந்த காளி ரத்த பீஜனோட ரத்தம் முழுவதையும் குடிச்சுட்டார் அரசே அப்படின்னு சொல்லி அரசன்ட்ட போய் சொல்றா. அவளை யாராலும் வெல்ல முடியாது, அவளோட சக்திகள் பலவும் தோன்றி அசுரர்களை கொன்று தின்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம பாதாள லோகத்துக்கு போயிடலாம் அரசே அப்படின்னு சொல்லிட்டு போய் அத்தனை பேரும் போய் சொல்றா. அப்போ வந்து என்ன ஆறுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கதை இது பார்ப்போம். இது வரைக்கும் மைத்திலி மாமி சொல்லிட்ட. சுந்தரி மாமி, சண்ட முண்டரும் பட்டார் என்று கேட்டு சர்ப்பம் போலே அவன் சீறிக்கொண்டு. சண்ட முண்டரும் பட்டார் என்று கேட்டு சர்ப்பம் போலே அவன் சீறிக்கொண்டு. தனக்குண்டானதோர் சேனைக்கெல்லாம் அப்போ அரை கணத்தில் ஆணையிட்டான். தனக்குண்டானதோர் சேனைக்கெல்லாம் அப்போ அரை கணத்தில் ஆணையிட்டான். சண்ட முண்டரும் பட்டார் என்று கேட்டு சர்ப்பம் போலே அவன் சீறிக்கொண்டு. தனக்குண்டானதோர் சேனைக்கெல்லாம் அப்போ அரை கணத்தில் ஆணையிட்டான். சண்ட முண்டரும் பட்டார் என்று கேட்டு சர்ப்பம் போலே அவன் சீறிக்கொண்டு. தனக்குண்டானதோர் சேனைக்கெல்லாம் அப்போ அரை கணத்தில் ஆணையிட்டான். சௌமியா, 84,000 சேனைகளும் இமை பொழுதேனில் கூட்டி வைத்தான். 84,000 சேனைகளும் இமை பொழுதினில் கூட்டி வைத்தான். அதிபலவான ரத்த பீஜன் தன்னை அம்பிகை முன்னால் அனுப்பி வைத்தான்.
விபலவானான இரத்த பீஜன் தன்னை அம்பிகை முன்னால் அனுப்பி வைத்தான். 84,000 சேனைகளும் இமைப்பொழுதினில் கூட்டி வைத்தான். அதிபலவானான இரத்த பீஜன் தன்னை அம்பிகை முன்னால் அனுப்பி வைத்தான். 84,000 சேனைகளும் இமைப்பொழுதினில் கூட்டி வைத்தான். அதிபலவானான இரத்த பீஜன் தன்னை அம்பிகை முன்னால் அனுப்பி வைத்தான். சாந்தி சிமமி. சகல தேவர்கள் அம்சங்களுள் சேர்ந்து சப்த மாதர்கள் உண்டானாள். சகல தேவர்கள் அம்சங்களும் சேர்ந்து சப்த மாதர்கள் உண்டானாள். சப்த மாதர்கள் உண்டானாள். சப்த மாதர்கள் உண்டானாள். நாராயணி நாரசிங்கி என்றும் வைஷ்ணவி மகாதேவி என்றும். நாராயணி நாரசிம்ஹி என்றும் வைஷ்ணவி மகாதேவி என்றும் சகல தேவர்கள் அம்சங்கள் சேர்ந்து சப்த மாதர்கள் உண்டானாள். நாராயணி நாரசிம்ஹி என்றும் வைஷ்ணவி மகாதேவி என்றும் சகல தேவர்கள் அம்சங்கள் சேர்ந்து சப்த மாதர்கள் உண்டானாள். நாராயணி நாரசிம்ஹி என்றும் வைஷ்ணவி மகாதேவி என்றும். தேங்க்யூ மம்மி. சீதாலட்சுமி. பிரம்மாணி கௌமாரி என்றும் காளி சாமுண்டி தேவி என்றும். பிரம்மாணி கௌமாரி என்றும் காளி சாமுண்டி தேவி என்றும் ஈஸ்வரியுடைய தோழிகளாகவே 7 பெண்டுகள் கூடிக்கொண்டு. ஈஸ்வரியுடைய தோழிகளாகவே 7 பெண்டுகள் கூடிக்கொண்டு பிரம்மாணி கௌமாரி என்றும் காளி சாமுண்டி தேவி என்றும் ஈஸ்வரியுடைய தோழிகளாகவே 7 பெண்டுகள் கூடிக்கொண்டு பிரம்மாணி கௌமாரி என்றும் காளி சாமுண்டி தேவி என்றும் ஈஸ்வரியுடைய தோழிகளாகவே 7 பெண்டுகள் கூடிக்கொண்டு. சோ இவதான் சப்த மாதர்கள். நாராயணி, நாரசிம்ஹி, வைஷ்ணவி, மகாதேவி, பிரம்மாணி, கௌமாரி, சாமுண்டி. இவ எல்லாரும் வந்தா ரத்த பீஜனோட சண்டை. நாராணி மாமி. ரத்த பீஜனுடன் யுத்தம் பண்ணும் போது ரத்தம் கீழே விழுந்ததப்போ. ரத்த பீஜனுடன் யுத்தம் பண்ணும் போது ரத்தம் கீழே விழுந்ததப்போ. பிந்துவுக்கு பிந்து ரத்த பீஜனாக பூமி எங்கிலும் முளைக்கலானான். பிந்துவுக்கு பிந்து ரத்த பீஜனாக பூமி எங்கிலும் முளைக்கலானான். ரத்த பீஜனுடன் யுத்தம் பண்ணும் போது ரத்தம் கீழே விழுந்ததப்போ. பிந்துவுக்கு பிந்து ரத்த பீஜனாக பூமி எங்கிலும் முளைக்கலானான். ரத்த பீஜனுடன் யுத்தம் பண்ணும் போது ரத்தம் கீழே விழுந்ததப்போ. பிந்துவுக்கு பிந்து ரத்த பீஜனாக பூமி எங்கிலும் முளைக்கலானான். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. அம்பிகையுடைய ஆக்ஞையினால் மகா அட்டகாசத்துடன் காளி தேவி. அம்பிகையுடைய ஆக்ஞையினால் மகா அட்டகாசத்துடன் காளி தேவி ரத்த பீஜனை சம்ஹரித்து அவன் ரத்தம் எல்லாம் உறிஞ்சி விட்டாள். ரத்த பீஜனை சம்ஹரித்து அவன் ரத்தமெல்லாம் உறிஞ்சி விட்டாள். அம்பிகையுடைய ஆக்ஞையினால் மகா அட்டகாசத்துடன் காளி தேவி ரத்த பீஜனை சம்ஹரித்து அவன் ரத்தமெல்லாம் உறிஞ்சி விட்டாள். அம்பிகையுடைய ஆக்ஞையினால் மகா அட்டகாசத்துடன் காளி தேவி ரத்த பீஜனை சம்ஹரித்து அவன் ரத்தமெல்லாம் உறிஞ்சி விட்டாள். மல்லிகாபி. காளி தேவியும் இரத்த பீஜர்களை வாரி வாரி விழுங்கி விட்டாள். காளி தேவியும் இரத்த பீஜர்களை வாரி வாரி விழுங்கி விட்டாள். இரத்த பீஜனும் பட்டவுடன் பொல்லானி சும்பனும் பார்த்து கோபத்துடன்
இரத்த பீஜனும் பட்டவுடன் பொல்லா நிசுமனும் பார்த்து கோபத்துடன் காளி தேவியும் இரத்த பீஜர்களை வாரி வாரி விழுங்கி விட்டாள். இரத்த பீஜனும் பட்டவுடன் பொல்லா நிசுமனும் பார்த்து கோபத்துடன் காளி தேவியும் இரத்த பீஜர்களை வாரி வாரி விழுங்கி விட்டாள். இரத்த பீஜனும் பட்டவுடன் பொல்லா நிசும்பனும் பார்த்து கோபத்துடன். நிசும்பனுக்கு கோபம் வருது. அடுத்தது சும்பன் கிட்ட வந்து அசுரர்கள்லாம் சொல்றா இல்லையா, பாதாள லோகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு. உடனே அசுரர்களை பார்த்து கத்துறான், நீங்கெல்லாம் வேணா பாதாள லோகத்துக்கு போங்க, என் வீரர்கள் எல்லாம் இழந்த அப்புறம் நான் பாதாள லோகத்துக்கு போனேன்னா அது எனக்கு எப்பேற்பட்ட அவமானம். மரணம்ங்கிறது வீரனுக்கு வர்றதே கிடையாது. நான் அவளோட போரிட்டு அவளை கொன்னு இந்த நாட்டை ஆள்வேன் அப்படின்னு சொல்றான். உடனே நிசும்பன் அவன் தம்பி என்ன சொல்றான், அண்ணா நான் இருக்கிற வரைக்கும் நீ போர்க்களத்துக்கு போக வேண்டாம், நானே போய் அவளோட தலைய கொய்து உன்னிடம் கொண்டு வருகிறேன் அப்படின்னு அவன் புறப்பட்டு போறான் போர்க்களத்துக்கு. தேவிய வெல்வேன்னு நினைச்சான் நிசும்பன். தேவி அம்பாள் கிட்ட போய் அம்புகள் அப்படியே மழை மாதிரி பொழிஞ்சானாம். அப்போ தேவி பத்ரகாளி கிட்ட சொன்னாலாம், காளி இந்த அசுரனை பார், ஏராளமான அசுரர்கள் அழிந்த பின்பும் வெற்றி அடையலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு இருமாப்போட இங்க வந்திருக்கான் பார் அப்படின்னு சொல்லிண்டே பானங்களை தொடுக்கிறா நிசும்பன் மேல. தேவியோட சிங்கம் அசுரர் படைகளுக்கு போய் அங்க பல அசுரர்களை கொல்கிறது. அத சாப்பிட்டுண்டும் வருது அந்த சிங்கம். நிசும்பன் என்ன பண்றான், தன்னோட வாளை உருவறான். அந்த சிங்கத்தை பார்த்து வாளை உருவி அந்த சிங்கத்தின் மேல் வீசறான் அந்த வாளை. அத பார்த்து தேவிக்கு அப்படி ஒரு கோபம் வருது. என்ன பண்றா, தன்னோட வாளால அவனோட தலைய வெட்டி எரியறா. முண்டனான அந்த நிசும்பன் நிலத்துல விழாம அந்த போர்க்களத்தை பல முறை சுற்றி வந்தான். சோ அவன் தலை கீழே விழறதுக்கு முன்னாடி அந்த தலைய வெட்டின அப்புறமும் அந்த போர்க்களத்தை சுத்தி சுத்தி வரான். அத பார்த்த உடனே அம்பாள் என்ன பண்றா, அவனோட கை கால்கள் எல்லாத்தையும் வெட்டி துண்டாக்குறா. அத பார்த்து அசுரர்கள் அப்படியே திகிலடைஞ்சு போறா. ஆயுதங்களை வீசறா. அம்பாள் மேல வீசிட்டு என்ன பண்றா, எதுவுமே செல்லுபடி ஆகலன்னு உடனே தலை தெறிக்க ஓடி போறா. சும்பன் கிட்ட வந்து, உங்க தம்பியான நிசும்பனையும் அந்த பெண் துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே சும்பனுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. இவ என்ன அப்பேற்பட்ட வீராங்கனையா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துக்கு பதிலா அவனுக்கு கோபம், அப்படி ஒரு கோபம் வருது. அவனே கிளம்புறான், போர்க்களத்துக்கு புறப்படுறான். அசுரப்படையினர் பின்னாடியே போற அந்த சும்பாசுரன் போர்க்களத்தை அடையறான். அங்க அழகு தேவதையா சர்வ அலங்காரங்களோட அந்த தேவி அங்க நிக்கிறா. அவளை பார்த்த உடனே அவன் மனம் தடுமாறியது. இருந்தாலும் மனசுக்குள்ள அவளை பார்த்து அந்த அழகுல மயங்குறான். இருந்தாலும் தன் மனசுக்குள்ள சொல்றான், இந்த மாயங்கள் எல்லாம் நம்பி அவ மேல மோகம் கொண்டா இவ நம்மள சீக்கிரமா ஈஸியா கொன்னுடுவா, அதுதானே அவ பிளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறானா. அதனால ஒரு பெண்ணால கொல்லப்பட்டவன்னு எனக்கு ஒரு தீய பழி வேற வந்துடும். இதனால இந்த மோக மாயைக்கெல்லாம் நான் மயங்காம இவளை வீரத்தோட போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல திடமா நினைக்கிறான். தன்னோட கதையால ஓங்கி அந்த காளியோட மார்புல அடிக்கிறானா. உடனே அவ என்ன பண்றா, அவனை ஓங்கி அடிக்கிறா. தன்னோட வலது கையால் அவனை வெட்டி வீழ்த்தினாள். சோ சும்பாசுரனோட கைகளால் ரத்தம் பெருகிறது. அவன் கையிலேயே அடிக்கிறாவோ கையிலேருந்து ரத்தம் அப்படியே தெறிக்கிறதாம். அப்போ அவன் என்ன பண்றான், சரி வலது கையில தான் அவ அடிச்சுட்டா, இடது கையால கதைய தூக்குறான். திருப்பியும் மீண்டும் அந்த காளிய தாக்குறான். அவ உடனே அவனோட இடது கையையும் வெட்டி வீழ்த்தினாள். அவன் ரெண்டு கையும் போயிடுத்து அவனுக்கு. அம்பாள் காளி தேவி அவன் கைய வெட்டி நாசம் பண்ணிட்டா. என்ன பண்றான், தன்னோட காலாலேயே வாளை ஏந்தி போராடுறான். காளி காலையும் வெட்டுகிறாள். கடைசியா தலையையும் வெட்டி தூக்கி எறிஞ்சாலாம் அந்த சும்பனோட தலைய.
அத பார்த்துட்டு அசுரர்கள் எல்லாம் ஆயுதங்களை வீசிடுறா. ஐயோ, இனிமே இவளை நம்ம ராஜாவையே கொன்னுட்டா, அவள்கிட்ட சரணாகதி தான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாயே எங்களை கொன்னுடாதீங்கோ, நாங்க பாதாள லோகத்துக்கே போயிடுறோம் அப்படின்னு ஓடி அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி போற அசுரர்கள் எல்லாம். தேவர்கள் எல்லாருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. வானிலிருந்து அவ்வளோ சந்தோஷமா பாடுறா, மலர் மாறி பொழியறா, ஆரவாரம் பண்றா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறார்களோ, யார் சொல்கிறார்களோ, அவளுடைய குறைகள் எல்லாத்தையும் அந்த அம்பாள் தீர்த்து வைப்பா. அந்த தேவியுடைய பாதாரவிந்த பயனை அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் இந்த கதையெல்லாம் ஜனமேஜயனுக்கு சொல்றார். ஓகேவா? சோ சும்ப நிசும்ப வதமும் ஆயிடுறது. சித்ரா வாங்கோ. நமஸ்காரம் மேம். சம்ஹரிப்பேன் இவளை என்று சொல்லி சபதம் செய்து தமையன் முன்னே. சம்ஹரிப்பேன் இவளை என்று சொல்லி சபதம் செய்து தமையன் முன்னே. தேவியுடன் எதிர்த்து நிசும்பனும் தோற்காமலே யுத்தம் செய்து நின்றான். தேவியுடன் எதிர்த்து நிசும்பனும் தோற்காமலே யுத்தம் செய்து நின்றான். சம்ஹரிப்பேன் இவளை என்று சொல்லி சப்தம் செய்து தமையன் முன்னே. தேவியுடன் எதிர்த்து நிசும்பனும் தோற்காமலே யுத்தம் செய்து நின்றான். சம்ஹரிப்பேன் இவளை என்று சொல்லி சப்தம் செய்து தமையன் முன்னே. சபதம் செய்து தமையன் முன்னே. தேவியுடன் எதிர்த்து நிசும்பனும் தோற்காமலே யுத்தம் செய்து நின்றான். காயத்ரி. ஆயிரம் அன்பு தொடுத்தவன் அஞ்சாமலே யுத்தம் பண்ணலுற்றான். ஆயிரம் அம்பு தொடுத்தவன் அஞ்சாமலே யுத்தம் பண்ணலுற்றான். நேரே யுத்தம் பண்ணி லீலா வினோதமாய் நிசும்பனை கொன்றாள் ஸ்ரீதேவியும். நேரே யுத்தம் பண்ணி லீலா வினோதமாய் நிசும்பனை கொன்றாள் ஸ்ரீதேவியும். ஆயிரம் அம்பு தொடுத்தவன் அஞ்சாமலே யுத்தம் பண்ணலுற்றான். நேரே யுத்தம் பண்ணி லீலா வினோதமாய் நிசும்பனை கொன்றாள் ஸ்ரீதேவியும். ஆயிரம் அம்பு தொடுத்தவன் அஞ்சாமலே யுத்தம் பண்ணலுற்றான். நேரே யுத்தம் பண்ணி லீலா வினோதமாய் நிசும்பனை கொன்றாள் ஸ்ரீதேவியும். நிசும்பனும் போயிட்டா, கடைசியில இருக்கிறது சும்பன் மட்டும்தான். நெக்ஸ்ட் தனலட்சுமி மம்மி. தம்பியும் பட்டதை கேட்டு சும்பாசுரன் சங்கை இல்லாத கோபத்துடன். தம்பியும் பட்டதை கேட்டு சும்பாசுரன் சங்கை இல்லாத கோபத்துடன். அம்பிகை எதிரில் வந்து சும்பாசுரன் ஆங்காரத்துடன் ஏது சொல்வான். அம்பிகை எதிரில் வந்து சும்பாசுரன் ஆங்காரத்துடன் ஏது சொல்வான். தம்பியும் பட்டதை கேட்டு சும்பாசுரன் சங்கை இல்லாத கோபத்துடன். அம்பிகை எதிரில் வந்து சும்பாசுரன் ஆங்காரத்துடன் ஏது சொல்வான். தம்பியும் பட்டதை கேட்டு சும்பாசுரன் சங்கை இல்லாத கோபத்துடன். அம்பிகை எதிரில் வந்து சும்பாசுரன் ஆங்காரத்துடன் ஏது சொல்வான். வைரலட்சுமி. யுத்தம் பண்ண தெரிந்தவளே எங்கள் இத்தனை பேரையும் எய்தாயடி. யுத்தம் பண்ண தெரிந்தவளே எங்கள் இத்தனை பேரையும் எய்தாயேடி நீயும். எய்தாயேடி நீயும் யாரும் இல்லாதே இருந்தாயேடி நீயும் 7 பேரு நிப்போ நின்றாயடி. யாரும் இல்லாதே இருந்தாயடி நீயும் 7 பேரி நிப்போ நின்றாயடி. யுத்தம் பண்ண தெரிந்தவளே எங்கள் இத்தனை பேரையும் எய்தாயடி. எய்தாயடி நீயும் யாரும் இல்லாதே இருந்தாயடி நீயும் 7 பேரி நிப்போ நின்றாயடி. யுத்தம் பண்ண தெரிந்தவளே எங்கள் இத்தனை பேரையும் எய்தாயடி.
எய்தாயடி நீயும், யாரும் இல்லாதே இருந்தாயடி நீயும், 7 பேரு நிப்போ நின்றாயடி. சோ அந்த நீயும்ங்கிறது செகண்ட் லைன் எண்ட்ல ஒரு கன்ஜங்ஷன் ஆட்டம் வருது. யுத்தம் பண்ண தெரிந்தவளே எங்கள் இத்தனை பேரையும் எய்தாயடி நீயும், யாரும் இல்லாதே இருந்தாயடி நீயும், 7 பேரு நிப்போ நின்றாயடி. அப்படி சொல்லணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி மாமி. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து நின்றாயடி. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து நின்றாயடி. சங்கை இல்லாத சேனைகளுக்கெல்லாம் சதிகாரியாக நீ வந்தாயடி. சங்கை இல்லாத சேனைகளுக்கெல்லாம் சதிகாரியாக நீ வந்தாயடி. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து நின்றாய். அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் மணலாக வந்து நின்றாயடி. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் எப்படி மேடம்? அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் மணலாக வந்து நின்றாயடி. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து அனலாக ரெண்டாவது லைன் அனலாக வந்து நின்றாயடி. அப்ப முதல் லைன் அளவில்லா சேனை அதோட அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அப்படி சொல்லிடுங்க. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து நின்றாயடி. சங்கை இல்லாத சேனைகளுக்கெல்லாம் சதிகாரியாக நீ வந்தாயடி. அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து நின்றாயடி. சங்கை இல்லாத சேனைகளுக்கெல்லாம் சதிகாரியாக நீ வந்தாயடி. அத முதல்ல என்ன ஒழுங்கா சொல்லேன்னா நான் விடவே மாட்டேன். அளவில்லா சேனைகளுக்கு திருப்பியா அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து அளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அளவில்லா சேனைகளுக்கெல்லாம். ஓகே மேடம். பெட்டர். நெக்ஸ்ட் கலைவாணி வாங்க. சதிகாரியடி நீயும் இப்போ என்னை சற்பனை செய்யவே வந்தாயடி. சதிகாரியடி நீயும் இப்போ என்னை. மேம் அது கற்பனையா சாங்ல மேம்? கதா இருக்கணும். கற்பனை செய்யவே வந்தாயடி. கற்பனையா? அது சா இருக்கு மேம். கற்பனை செய்யவே வந்தாயடி. ஏதாவது வார்த்தை இருக்கா என்ன? இல்ல மேம். புக்ல என்ன இருக்கு? அது சா இருக்கு மேம், அதனால தான் டவுட் கேட்டேன். சாதா இருக்கு. காவா? ஆமா. கற்பனைன்னு ஒண்ணு இருக்குப்பா. ஏமாற்றுதல் சற்பனை தாப்பா, கற்பனை இல்ல. ஓகே மேம். திரும்ப சொல்றதா? கற்பனை செய்யவே வந்தாயடி. சற்பனை செய்யவே வந்தாயடி. வஞ்சித்தாயடி நீயும் என்னை இப்போ வார்த்தைகள் 2 சொன்னாயடி. வஞ்சித்தாயடி நீயும் என்னை இப்போ வார்த்தைகள் 2 சொன்னாயடி. சதிகாரியடி நீயும் இப்போ என்னை சற்பனை செய்யவே வந்தாயடி. வஞ்சித்தாயடி நீயும் என்னை இப்போ வார்த்தைகள் 2 சொன்னாயடி. சதிகாரியடி நீயும் இப்போ என்னை சற்பனை செய்யவே வந்தாயடி. வஞ்சித்தாயடி நீயும் என்னை இப்போ வார்த்தைகள் 2 சொன்னாயடி. தேங்க்யூ. கை தூக்குங்கோ. நெக்ஸ்ட் சொல்லாதவாள்லாம். அரியன் மம்மி. ஜெயந்தி. ஜெயந்தி வாங்க. நானும் சொல்லல. வாங்க வாங்க. ஒருத்தியாக இருந்து கொண்டன்றோ நீ உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாய். ஒத்தியாக இருந்து கொண்டன்றோ நீ உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாய்.
அத்தனை பெயர்களை சேர்த்து கொண்டு இப்போ அதட்டுகிறாயடி நீயும் என்னை. அத்தனை பெயர்களை சேர்த்து கொண்டு இப்போ அதட்டுகிறாயடி நீயும் என்னை. ஒருத்தியாக இருந்து கொன்னன்றோ நீ ஒருத்தியாக கொன்னன்று நீ உத்தரம் சொல்லி அனுப்பி. யார் சொல்லுவா? என்ன மேம்? ஒருத்தியாக இருந்து கொண்டன் என்று கொண்டனொன்றோ நீ. மாமி மியூட் போடு. ஒருத்தியாக இருந்து கொன்னன்றோ நீ உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாய். அத்தனை பேர்களை சேர்த்து கொண்டு இப்போ அதட்டுகிறாயடி நீயும் என்னை. அந்த ஒருத்தியாக இருந்து வரைக்கும் முதல்ல இதுல கொண்டு வந்துட்டேன்னா ஈஸியா இருக்கும். ஒருத்தியாக இருந்து கொண்டன்றோ நீ அப்படி சொல்லி. ஒருத்தியாக இருந்து கொன்னன்றோ நீ ஒருத்தியாக இருந்து கொன்னன்றோ நீ. கரெக்டா மாமி? சரி சொல்லுங்க. ஒருத்தியாக இருந்து கொன்னன்றோ நீ உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாய். அத்தனை பேர்களை சேர்த்து கொண்டு இப்போ அதட்டுகிறாயடி நீயும் என்னை. நெக்ஸ்ட் லலிதாமணி மாமி வாங்கோ. உன்னழகான உருவத்தை கண்ட பெண் அமர் புரிய வெண்கை எழுமோ. உன்னழகான உருவத்தை கண்ட பின் அமர் புரியவன கையெழுமோ. புரிய என் கை எழுமோ. உன்னழகான உருவத்தை கண்ட பின் அமர் புரியவன் கையெழுமோ. துரத்தி எல்லோரையும் காளியை என்னுடன் தொந்த யுத்தம் பண்ண சொல்வா என்றான். துரத்தி எல்லோரையும் காளியை என்னுடன் தொந்த யுத்தம் பண்ண சொல்வா என்றான் தானே. ஆமா. உன்னழகான உருவத்தை கண்ட பின் அமர் புரியவன் கையெழுமோ. துரத்தி எல்லோரையும் காளியை என்னுடன் தொந்த யுத்தம் பண்ண சொல்வா என்றான். உன்னழகான உருவத்தை கண்ட பின் அமர் புரியவன் கண் கையெழுமோ. துரத்தி எல்லோரையும் காளியை என்னுடன் தொந்த யுத்தம் பண்ண சொல்வா என்றான். தேங்க்யூ. சும்பன் வார்த்தையை கேட்டு சகிகளே இங்கே வாருங்கள் என்றழைத்து. விஜி. சும்பன் வார்த்தையை கேட்டு சகிகளே இங்கே வாருங்கள் என்றழைத்து. வாரி அணைத்தாள் சகிகள் எல்லாரையும் மாரோடு மறைத்து ஐக்கியமானாள். வாரி அணைத்தாள் சகிகள் எல்லோரையும் மாரோடு மறைத்து ஐக்கியமானாள். சும்பன் வார்த்தையை கேட்டு சகிகளே எங்கே வாருங்கள் என்றழைத்து. வாரி அணைத்தாள் சகிகள் எல்லோரையும் மாரோடு மறைத்து ஐக்கியமானாள். சும்பன் வார்த்தையை கேட்டு சகிகளே எங்கே வாருங்கள் என்றழைத்து. வாரி அணைத்தாள் சகிகள் எல்லோரையும் மாரோடு மறைத்து ஐக்கியமானாள். விஜய் ஸ்ரீராம். இரண்டாம் பேருங்கில்லை காளியுடன் நீ எதிர்த்து யுத்தமும் பண்ணு என்றாள். இரண்டாம் பேருங்கில்லை காளியுடன் நீ எதிர்த்து யுத்தமும் பண்ணு என்றாள். அம்மன் செயலையும் வார்த்தையையும் கேட்டு அம்பு பட்டா போலும் தான் அருகி போட்டிருக்கு மேடம். தான் வரணும். அதான் ஓகே. அம்மன் செயலையும் வார்த்தையையும் கேட்டு அம்பு பட்டா போலும் தான் ஒருகி. இரண்டாம் பேருங்கில்லை காளியுடன் நீ எதிர்த்து யுத்தமும் பண்ணு என்றாள். அம்மன் செயலையும் வார்த்தையும் கேட்டு அம்பு பட்டா போலும் தான் ஒருகி. இரண்டாம் பேருங்கில்லை மேடம். கரெக்ட்மா, சொல்லுங்க. இரண்டாம் பேருங்கில்லை காளியுடன் நீ எதிர்த்து யுத்தமும் பண்ணு என்றாள். அம்மன் செயலையும் வார்த்தையையும் கேட்டு அம்பு பட்டா
போலும் அம்பு பட்டா போலும் தான் உருகி. சத்யா. சும்பாசுரனும் காளிகா தேவியும் தோற்காமலே யுத்தம் பண்ணலுற்றார். சும்பாசுரனும் காளிகா தேவியும் தோற்காமலே யுத்தம் பண்ணலுற்றார். அடித்த பந்து கிளம்பினார் போலவன் நாகயத்தினிலே கிளம்பி. அடித்த பந்தும் கிளம்பினார் போலவன் ஆகாயத்தினிலே கிளம்பி. சும்பாசுரனும் காளிகா தேவியும் தோற்காமலே யுத்தம் பண்ணலுற்றார். அடித்த பந்தும் கிளம்பினார் போலவன் ஆகாயத்தினிலே கிளம்பி. சும்பாசுரனும் காளிகா தேவியும் தோற்காமலே யுத்தம் பண்ணலுற்றார். அடித்த பந்தும் கிளம்பினார் போலவன் ஆகாயத்தினிலே கிளம்பி. சூப்பர். நெக்ஸ்ட் சுந்தரி மம்மி வாங்க. ஒருவருக்கொருவர் சலையாமல்லங்கு ஓடோடி யுத்தமும் பண்ணினார்கள். 1 செகண்ட் மேம், இது பிடிஎஃப் ஓடி போயிட்டு வரேன். மைத்திலி மாமி வாங்க. மைத்திலி மேம் நெக்ஸ்ட். ஒருவருக்கொருவர் சளையாமல்லங்கு ஓடோடி யுத்தமும் பண்ணினார்கள். சும்பாசுரனும் காளிகா தேவியும் தொந்த யுத்தமும் பண்ணினார்கள். சும்பாசுரனும் காளிகா தேவியும் தொந்த யுத்தமும் பண்ணினார்கள். ஒருவருக்கொருவர் சளையாமல்லங்கு ஓடோடி யுத்தமும் பண்ணினார்கள். சும்பாசுரனும் காளிகா தேவியும் தொந்த யுத்தமும் பண்ணினார்கள். ஒருவருக்கொருவர் சளையாமல்லங்கு ஓடோடி யுத்தமும் பண்ணினார்கள். தும்பாசுரனும் காளிகா தேவியும் தொந்த யுத்தமும் பண்ணினார்கள். தேவர்கள் எல்லாம் பயத்துடனே மகாதேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லட்டுமா? தேவர்கள் எல்லாம் பயத்துடனே மகாதேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். தேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். தேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பொழுதாக யுத்தம் பண்ணுவோம் என்றும் காளியும் கோபத்துடன். எத்தனை பொழுதாக யுத்தம் பண்ணுவோம் என்று காளியும் கோபத்துடன். தேவர்கள் எல்லாம் பயத்துடனே மகா தேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பொழுதாக யுத்தம் பண்ணுவோம் என்று காளியும் கோபத்துடன். தேவர்கள் எல்லாம் பயத்துடனே மகாதேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பொழுதாக யுத்தம் பண்ணுவோம் என்று காளியும் கோபத்துடன். கடைசியில போயிட்டு என்று காளியும் கோபத்துடன். என்று காளியும் கோபத்துடன். ஓகே, அப்புறம் வாங்க. சும்பாசுரனை வதைத்தாள் காளியும் துர்காதேவி என்றவம் துர்காதேவி என்றவம்மனை. துர்காதேவி என்றவம்மனை அழைத்தாள். சும்பாசூரனை வதைத்தாள் காளியும் துர்காதேவி என்றவம்மனை அழைத்தாள். எவ்வம்மனை அழைத்தாள் அப்படி சொல்லணும். துர்காதேவி என்றவம்மனை அழைத்தாள். துர்காதேவி என்றவம்மனை அழைத்தாள். துர்காதேவி அம்மன் அசுரனை வதைக்க தேவர்கள் புஷ்ப மழை சொரிந்தார். துர்காதேவி அம்மன் அசுரனை வதைக்க தேவர்கள் புஷ்ப மழை சொரிந்தார். சும்பாசூரனை வதைத்தாள் காளியும் துர்காதேவி என்றவம்மனை அழைத்தாள். துர்காதேவி அம்மன் அசுரனை வதைக்க தேவர்கள் புஷ்ப மழை சொரிந்தார். சும்பாசூரனை வதைத்தாள் காளியும் துர்காதேவி என்றவம்மனை அழைத்தாள். துர்காதேவி அம்மன் அசுரனை வதைக்க தேவர்கள் புஷ்ப மழை சொரிந்தார்.
சோ இன்னொன்னு சும்பாசூரன் சொல்லட்டுமா? வதைக்கப்பட்டான். இல்ல இதோட இன்னைக்கு முடிக்கலான்னு. நானும் இது வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டேன். வதம் பண்ற ஓ வரைக்கும் முடிக்கணும்னு. ஓகே ஓகே. இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது புஷ்பமாரி அவ தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழியறா. வரிசையா அந்த அம்பாளை போற்றி போற்றி நமஸ்காரம். அந்த கடைசியில வர அந்த பாட்டு ஆரத்தி பாட்டு அவ்வளோ ஜோரா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சிடும் இது. எல்லாரும் கண்டிப்பா வாங்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மம்மி. தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம்.